ஆலோசனையாக கேட்டேன், கோரிக்கையாக கேட்டேன், அதன் பிறகு உரிமையாக சொன்னேன். இதன் பிறகும் அவர்கள் போதுமான அளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் வரலை. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கவர்மெண்ட் நிர்ணயித்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கான அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி இருக்க பாருங்கள், அதை ரீகான்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதை மீண்டும் கட்டமைத்து இதற்கென்று கமிட்டி போட போகிறேன். இவ்வளவு தான் ஃபீஸ் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும், இவ்வளவு தான் ஃபீஸ் வாங்கணும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுக்காவது ஃபீஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதையும் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும்னு சொல்கிறதுடைய நோக்கம் அதுதான். சில இடத்துல புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு விஆர் கிளாஸை வச்சு ஒரு லேபு கொண்டு வராங்க, எமர்ஜிங் டெக்னாலஜி ஒரு லேபு கொண்டு வராங்க, அது பரிசோதனை முறையில் கொண்டு வராங்கன்னா அவங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மந்த்லி இவ்வளோன்னு. அதை வெளிப்படையாக போடுங்க. சம்மந்தமே இல்லாமல் கேபிட்டேஷன் ஃபீஸு, சம்மந்தமே இல்லாமல் டொனேஷன் ஃபீஸு, வெல்ஃபேர் ஃபீஸ் அது எங்கே போகுது? வரி இழப்பு ஏற்படுத்துகிறது, அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்போ இதை கண்காணிக்க என்று தனி கமிட்டி போட்டு அது வெகு விரைவில் அதில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கல்வியாளர்கள், இதை போன்ற அவர்கள் எல்லாம் வைத்து ஒரு தனி கமிட்டி போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். முதல் கேள்வி என்னென்னா சார், கல்வியாளர் அதிகமாக பிரைவேட் செக்டருக்கு நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வீக் ஆகும் இல்லை, அதிகமான பர்மிஷனுங்கிறதே தவிர 10 ஸ்கூலுக்கு நம்ம என்ஓசி தரோம் சொல்கிறேன். 10 ஸ்கூலுக்கு நம்ம ஒரு என்ஓசி தரோம்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக அவங்க ஒரு ப்ராசஸை தாண்டி வந்ததால தான் தரும். இந்த பக்கம் 207 பள்ளிக்கூடங்களை மூண்டாங்க கடந்த ஆட்சியில். நான் ஒரு பள்ளிக்கூடம் கூட மூடக்கூடாதுன்ட்டேன். அங்கே என்ரோல்மெண்ட் இஷ்யூ இல்லைன்னா 10 ஸ்டூடெண்ட்டை கூட்டுவாங்க. அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேணி பாதுகாக்க மெயின்டெனன்ஸ் செய்ய தான் பல கோடி ரூபாய் செலவு செய்து முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அது பக்கத்தில் வந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஒரு தனியார் பள்ளிக்கூடம் பக்கத்திலே ஒரு அரசு பள்ளிக்கூடம் அப்படிலாம் வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்டி சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் மூலமாக அந்த வீட்டுக்கு பக்கத்திலே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அனுப்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது பால்வாடியாக இருக்கட்டும், தொடக்கப்பள்ளியாக இருக்கட்டும், இடைநிலையாக இருக்கட்டும், மேல்நிலையாக இருக்கட்டும், உயர்நிலையாக இருக்கட்டும், நம்முடைய அரசு பள்ளி கதவுகள் திறந்தே இருக்கிறது. இன்னும் வரக்கூடியவர்களுக்கு கேன்வாஸ் ஷூவாக இருக்கட்டும், கிரையான் பென்சிலாக இருக்கட்டும், சீரடியாக இருக்கட்டும், காலை உணவை எக்ஸ்டெண்ட் பண்ணலேருந்து இப்போ தம்பி கேட்டாப்லையே மதிய உணவில் சீர்படுத்துகிற வரைக்கும் அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது, அது ஊட்டச்சத்து பொருள். நல்ல புரோட்டீன் சாப்பிட்ற குழந்தை எக்ஸாமில் நல்லா இவ்வளவு 70க்கும் மேற்பட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம். அப்போ இது எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு. லஞ்சத்தை தனியாரில் ஒழிக்கிறோமே தவிர தனியார் மயமாக்குவது எங்களுடைய இலக்கு கிடையாது. அரசு பள்ளிகளை இன்னும் மேம்படுத்துவதற்காக உழைக்கிறோமே தவிர அரசு பள்ளியை கவனிக்காமல் கிடையாது. இப்போதாங்க அது கேட்டார், இவ்வளோ விலாவரியாக சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, அவங்க முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு வரவங்களுக்கு தான் அது தரோம். மற்றபடி எடுத்தோன்னே அப்படிலாம் கொட்டிலாம் யாருக்கும் கொடுக்கல. பல ஆண்டுகளாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக அந்த ட்ரையலில் வந்தவங்களுக்கு தான் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். 207 பள்ளிக்கூடங்கள் சற்றப்போ மூடப்பட்டது. ஆனால் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் எந்த பள்ளிக்கூடமும் மூடக்கூடாது. அப்படி அங்கே என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைவாக இருந்தாலும் நம்ம டிஇஓ, சிஇஓ, கலெக்டர் அவங்ககிட்டலாம் ஸ்பெஷல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் ஆனரபிள் சிஎம் தலைமையில் நடந்தபோது கூட போய் பாருங்கள். முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போய் பாருங்கள். அங்கே நம்ம அலோகேட் பண்ண ஃபண்டு அடுத்த மாதம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுங்க. அந்த குழந்தைங்களை போய் பார்த்து மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லி மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் மீண்டும் 10 மாணவர்கள் கொண்டு வரப்பட்டு கடந்த வாரம் மீண்டும் ஒரு பள்ளி இயங்க தொடங்கிருச்சு. அதான் சீக்கிரம் பட்ஜெட் வருது, சீக்கிரம் எதிர்பாருங்க. நிறைய விஷயம் இப்போவே நான் இங்கே பேசுறது கூட, சிஎம் கிட்ட பேசுறது கூட இங்கே உளவுத்துறை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்து, செய்தித்துறை சார்ந்து, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் நம்முடைய நிதி செயலரும் நம்முடைய மூத்த அதிகாரிகளும் அதை குறித்து ஆய்வு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதி பெற்று வெகு விரைவில் நல்ல பல அறிவிப்புகள் வர இருக்கு.